இயேசு கிறிஸ்து கடவுளா இல்லை அவர் மனிதனா? எனக்கு மிகவும் குழப்பமாக இருக்கிறது. எனக்கு தெளிவாக பதில் சொல்லுங்கள். இதே கேள்வி உங்களுக்கு இருக்கா? நான் சொல்றேங்க ஆன்சர் என்னன்ட்டு. இயேசு கிறிஸ்து 100% தெய்வம். அதே இன்னொரு சைடு அவர் 100% மனிதனாவும் இருக்கிறார். இது 2யும் நம்ம பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். ஸோ ஜீசஸ் 100% கடவுளா இருக்கிறதுனால, அவர் மூலியமா நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அவர் 100% மனுஷனா இருக்கிறதுனால, அவர் உங்களுடைய துன்பங்கள அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார். அவர் ஹியூமனா இருக்கிறதுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார். 2யும் பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். திருத்துவத்துல மொத்தம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அதுல ஒரு மனிதன், அதுல ஒருத்தர் மனிதன். அதனால நம்மளோட ஃபீலிங்ஸ காட் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரே ஒரு காட் முப்பரிமாணங்களில் செயல்படுகிறார். ஓகேவா? இப்போ பைபிள்ல வரலாம். ஜான் காஸ்பல் எடுத்துக்கங்க. அதுல ஜீசஸ் அநேக டைம் ஜீசஸ் வொர்ஷிப் பண்ணும்போது ஜீசஸ் அக்செப்ட் பண்ணிப்பார். அது என்னதை இன்டைரக்டா போர்ட்ரேட் பண்ணுதான் ஜீசஸ் ஒரு காடுங்கிறத போர்ட்ரேட் பண்ணுது. நிறைய இடத்துல பைபிள்ல ஏஞ்சல்ஸ் மனுஷங்க வொர்ஷிப் பண்ணும்போது அதை ஏஞ்சல்ஸ் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஜீசஸ் என்னைக்குமே ஸ்டாப் பண்ணது கிடையாது. அதே மாதிரி ஜீசஸ் நிறைய இடத்துல ஐ எம் த ஷெப்பர்ட், ஐ எம் த கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் த ட்ரூத் அப்படிம்பாரு. அந்த ஐஎம்னு என்ன சொல்லுதுன்னா, மோசஸ் கிட்ட அவர் முட்செடியில பேசும்போது தன்னுடைய நேமை முறையா மோசஸ்க்கு ரிவீல் பண்ண அந்த யாவேங்கிற நேமை தான் ஜீசஸ் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. ஸோ நான் தான் யாவே அப்படிங்கிற மாதிரி ஜீசஸ் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. ஓகேவா? இப்போ பைபிள் மொத்த கதையுமே இயேசு கிறிஸ்து காடுங்கிறத நமக்கு தெள்ள தெளிவா சொல்லுது. ஸோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஸோ ஜீசஸ் தேவனா இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுப்பார். அவர் 100% மனுஷனா இருக்கிறதுனால உங்களோட பிரச்சனைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்க சஜஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.